திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 66ஆம் ரகசியம். கண்டு மோகித்தேனோ திருப்பாவை ஜீயரைப் போலே. தமது துறவற நெறிக்கேற்ப இராமானுஜ முனிவர் திருவரங்கத்தில் சில கிருஹஸ்தர்களிடம் பிக்ஷை ஏற்று புசித்து வந்தார். திருவரங்கத்து திருவீதிகளில் திருப்பாவை அனுசந்தானத்துடன் சுவாமி எழுந்தருளுவது வழக்கம். அப்பாசுர அர்த்தங்களில் மிகவும் ஈடுபட்டு பாடுவார். இப்படி பாடிக்கொண்டு செல்லும் போது ஒரு இல்லத்தின் வாசலில் உந்து மதக்களிற்றன் என்ற பாசுரத்தை பாடிக்கொண்டு நிற்க, அவ்வில்லத்தில் உள்ள பெண் தனது கை வளை ஒலிக்க வந்து வாயிற்கதவை திறந்தாள். அவள் கையில் அவள் விளையாடி கொண்டிருந்த பந்து இருந்தது. பாசுரத்தின் அடிகள் பந்தார் விரலி செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து என்று நப்பின்னை பிராட்டியை அழைப்பதாக அமைந்துள்ளபடியால் அப்படியே அப்பெண் பிள்ளை வந்து நிற்க, பாசுரத்தின் பொருளில் ஈடுபட்டிருந்த சுவாமிக்கு நப்பின்னை பிராட்டியே தம்முன் நிற்பதாக தோன்றவே அப்படியே மோகித்து விழுந்து விட்டார். இது கண்ட அப்பெண் பயந்து உள்ளே ஓடி தனது தகப்பனாரிடம் நடந்ததை கூற, அவர் வந்து தமது பெண்ணையும் உடையவரையும் மாறி மாறி பார்த்து, உடையவருடைய திரு உள்ளத்தை நன்கறிந்தவர் ஆகையாலே அவரை எழுப்பி அணைத்து கொண்டு, உந்து மதக்களிற்றன் அனுசந்தானமோ திருப்பாவை ஜீயரே என்று கேட்டாராம். இப்படி கேட்டவர் உடையவரின் ஆச்சாரியரான பெரிய நம்பி என்றும், அவர் குமாரத்தி அத்துளாய் அம்மையை வீட்டு வாசலில் நின்றவள் என்றும் அறிகிறோம். இந்நிகழ்ச்சி திருக்கோட்டியூர் நம்பியின் திருமாளிகை வாயிலில் அவர் மகள் தேவகி பிராட்டியின் முன்பு நடந்ததாகவும் கூறுவர். இதன் பிறகு உடையவருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற ஒரு பெயர் உண்டாயிற்று. இப்படி திருப்பாவை பாசுரங்களில் ஆழ்ந்து ஈடுபட்டு அதன் விளைவாக மோகித்து விழுந்தேனோ என்கிறார் அம்மையார். 66ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.